போன பதிவுல கடனை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வராகி சர்மா, பஞ்சரத்ன வராகி கோவில், அச்சரப்பாக்கம். சரி, இப்ப கடன் எப்படி அடைக்கலாம் அதுக்கு நான் வழி சொல்றேன் வாங்க. நரசிம்மருடைய ருண விமோச்சன பதிகம் இருக்குங்க. ருண விமோச்சனம் அப்படின்னா, ருணம்னா கடன், விமோச்சனம்னா அதுல இருந்து நம்ம வெளியில வருது. இந்த ருண விமோச்சன பதிகத்தை தினமும் காலைல சாயந்தரம் 2 வேளை உங்களால முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கையில சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக படிப்படியா கடன் அடையும். இல்ல சாமி, என்னால இவ்வளவு பெருசுலாம் படிக்க முடியாது, சான்ஸ்கிரிட் என் வாயில நுழையாது அப்படின்னா, திருக்குறள் மாதிரி 2 வரியில மூல மந்திரம் இருக்கு. நரசிம்மருக்குன்னு இருக்கக்கூடிய ருண விமோச்சன மூல மந்திரம் இது நீ தொடர்ந்து தினமும் வரக்கூடிய செவ்வாய் உரையில மட்டும்தான் நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நம்பணும். எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நரசிம்மரா உங்க கடன் அடைக்க போறாரு, இல்ல உங்க குலதெய்வம் தான் உங்க கடன் அடைக்க போதா? சோ உங்களுடைய கடன் நீங்க தான் அடைக்க போறீங்க. அதுக்கான ஒரு ஊக்கம் தான் நான் தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.